ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியில் மூலவர் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு நிறைய தரிசன டிக்கெட்டுகள் இருக்குது. ரொம்ப குறைவாக செலவு செஞ்சு மூலவர் பெருமாளை குலசேகரன்படி வரைக்கும் போய் ஒரு ½ தரிசனம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை டிடிடி தேவஸ்தானம் ஒரு சாதாரண பக்தருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்று காலை 10 மணியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணலாம், அது எது மாதிரியான ரிஜிஸ்ட்ரேஷன், அது என்ன தரிசனம் அப்படிங்கிற டீட்டெயிலையும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதை ரொம்ப பொறுமையாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். நம்மளுடைய மொபைல், லேப்டாப், ஆன்லைன் சென்டர் இங்கெல்லாம் போய் பண்ணிக்கலாம். நமக்கு 2 days டைம் இருக்குது. ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். இப்போ நான் என்னுடைய மொபைலில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் என்னுடைய மொபைலில் டிடிடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்பிலிருந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். இதை நீங்கள் போர்ட்டல்லையும், அதாவது கூகுளில் போய் போர்ட்டல்லையும் பண்ணலாம். அஃபீஷியல் வெப்சைட்டான ddt@app.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். நான் என்னுடைய ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே லெஃப்ட் சைட் டாப் கார்னர் பாங்க சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு டைம் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணின உடனே அது நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகுது. அடுத்த பேஜில் லாகின் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். நம்ம என்ன மொபைல் யூஸ் பண்ணுறோமோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். இது நான் பண்ண நீங்களும் உங்களுடைய மொபைலில் பண்ணலாம். ஆனால் ஆதார் கார்டை ரொம்ப பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு இம்மீடியட்டாக நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணின உடனே நம்ம மொபைல் நம்பரை இதில் ரிஜிஸ்டர் பண்ண உடனேயே கீழே பாருங்கள் ஒயிட் கலரில் கெட் ஓடிபின்னு இருக்கும். நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஆனது கிடைக்கும். இந்த ஓடிபி நம்பரை நெக்ஸ்ட்டு பேஜில் நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணோம்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லாகின் டார்க் ப்ளூவில் மாறிடும். அந்த டார்க் ப்ளூ மாறின உடனேயே அது நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் நம்ம சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் செலக்ட் ஆகிட்டோம்னா 180 டேஸ்க்கு நம்ம மூலவர் பெருமாளை இந்த ஸ்கீமில் போய் தரிசனம் செய்ய முடியாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அடுத்த பேஜுக்கு இது மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தோம்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்போட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுடைய மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், இப்படி ஜென்ரல் டீட்டெயில் கேட்பாங்க. இதில் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா கீழே நெக்ஸ்ட்டில் பில்கிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகபட்சம் 2 நபர்கள் வரைக்கும் பதிவு பண்ணிக்கலாம். அந்த 2 நபருடைய டீட்டெயில் கேட்குறாங்க. இதில் தான் நம்ம ஆதார் கார்டு என்ட்ரி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேஜில் தோமாலை சேவா 220 ரூபா, அதாவது தோல்மாலை சேவைக்கு 220 ரூபா பேமெண்ட், அர்ச்சனை சேவாவுக்கும் 220 ரூபா, அஷ்டதள பாத பத்மாராதனைக்கு 1250 ரூபா, சுப்ரபாதம் சேவாவுக்கு 120 ரூபா. செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட்டு செலுத்தினா போதும். கீழே கண்டினியூ டு ரெவ்யூன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணணும்னா இது அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் டாப்பில் பாருங்கள் செலக்ட் ஆல் சேவாஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. பர்டிகுலராக இன்ன சேவா தான் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணாதீங்க. கீழே பாருங்கள் ஜூன் மாதம் 30 நாளைக்கும் உண்டான தோல்மாலை சேவா, அர்ச்சனை சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனை, சுப்ரபாதம் சேவான்ருக்கு. இப்போ நான் செலக்ட் ஆல் சேவாஸ்ன்னு கொடுத்தேன். அது எல்லாமே எனக்கு டார்க் க்ரீனில் மாறிடுச்சு. கீழே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா கீழே ஓகேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அடுத்த பேஜுக்கு இது மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட், அதாவது ஜூன் மாதம் 30 நாளைக்கும் உண்டான எல்லாமே இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்டுன்னு கொடுத்தோம்னா நம்ம மொபைல் நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் சொல்லிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நமக்கு முக்கியம். இதை ஓகே கொடுத்தோம்னா இதை அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகுது. இதில் பாருங்கள் இன்னும் இதனுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ்,
செகண்ட்ஸ் இருக்குது நமக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். இதனுடைய ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா மார்ச் மாதம் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு இதனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம செலக்ட் ஆனோமா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நமக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவோ மெயில் ஐடியிலையோ கொடுத்துருப்பாங்க. இது கிடைச்சி நம்ம குலுக்கல் முறையில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட்டு செலுத்தினா போதும். ஸோ மூலவர் பெருமாளை ரொம்ப அருகில் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது குறைந்த செலவில் மூலவர் பெருமாள் ஒரு 1/2 hour தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை திருமலை திருப்பதி தேவஸ்தானமே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.